அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வீடிஷ் இன்ஸ்பயர்டு ஹோம் மேக்கிங் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக டீக்ளட்டரிங், மினிமலிசம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்குவோம். லைக் மேரி காண்டோ, ஜாப்பனீஸ்டேருந்து நிறைய பேர் கற்றுப்போம். அதே மாதிரி ஸ்வீடிஷ் பீப்புள் தே ஃபாலோ அ வெரி மினிமலிஸ்டிக் அண்ட் டீக்ளட்டர்டு லைஃபு. ஸோ அவங்கக்கிட்ட சில இன்ஸ்பயரான குவாலிட்டிஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பர்ஸ்னலி நான் எப்போ இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும், அப்போலேருந்தே ஐ ஸ்டார்டட் இன்ஸ்பைரிங் தேர் லைஃப் ஸ்டைல். அவங்களோட ஸ்வீடன் லைஃப் ஸ்டைலு, ஸ்வீடிஷ் பீப்புளோட லைஃப் ஸ்டைலு, இந்த ஸ்காண்டவேரியன் ஹோம்ஸ் இதெல்லாம் ரொம்ப பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். இன்ஃபேக்ட் என்னோடய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை கேட்டு அதோட ஆத்தென்டிசிட்டியையும் நான் தெரிஞ்சிருக்கேன். எந்த அளவுக்கு தே லிவ் அ வெரி பியோர் அண்ட் குவாலிட்டி லைஃப் அப்படிங்கிறதையும் அவங்கக்கிட்டேருந்தும் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை என்னோடய லைஃப்பில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அவங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே ஒரு இன்ட்ராக்டிவ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா, நம்ம வீடுகள்லாம் டிவியை ஃபோக்கல் பாயிண்ட்டாக வச்சு டிவியை பேஸ் பண்ணி தான் நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்போம். வேறஸ் அந்த ஸ்வீடிஷ் பீப்புள் எப்படின்னா இன்ட்ராக்டிவ், அதாவது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற மாதிரி தான் அந்த லிவிங் ரூமே செட்டப் பண்ணியிருப்பாங்க. லக்கீலி எனக்கு இந்த வீட்டில் அந்த மாதிரியான ஒரு செட்டப் எனக்கு அமைஞ்சுது. அண்ட் மோர் ஓவர் ஃபங்க்ஷனல் ஸ்பேசஸ். இப்போ சென்ட்ரல் டேபிள் இருக்குது, டீபாய் இருக்குது. டீபாய் இஸ் நாட் ஓன்லி ஃபார் சர்விங் டீ அந்த மாதிரி இல்லாமல் ஃபங்க்ஷனலாக இதை ஸ்டடி டேபிளாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷனலாக ரீயூஸ் இட் ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ். நம்ம சாப்பிடும்போது நம்ம சம்டைம்ஸ் ஆஸ் அ ஃபேமிலியாக வி ஹாவ் டின்னர் டுகெதர் ஹியர். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ஸ்பேஸாகவும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேசிக்கலாகவே அவங்க தேர் வெரி மினிமலிஸ்ட் இன் நேச்சர். அவங்க வீட்டில் பொருட்கள் அதிகமாக இருக்காது. எது தேவையோ அதை மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அவங்க பெட்ரூமாக இருக்கட்டும், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் கலர் பேலட்டுமே ரொம்ப மைல்டாக இருக்கும். பட்டு நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க பெட்ஷீட்லாம் இட் இஸ் வெரி கலர்ஃபுல். பட் அதர்வைஸ் அவங்க ரொம்ப மினிமலிஸ்டிக்காகவும் வெரி எசென்ஷியல் திங்ஸ் மட்டும் தான் வீட்டில் வச்சுருப்பாங்க. அவங்களோட பிளேஸே ஈஸி டு க்ளீன், ஈஸி டு மேனேஜ், அந்த மாதிரி ஒரு கோஸியாக எப்பயுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நீங்கள் டீக்ளட்டர் லைஃப் ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, மினிமலிசம் ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம கண்டிப்பாக அடாப்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்வீடிஷ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, தே பிரிங் லாட் ஆஃப் நேச்சர் இன்சைட். ஏன்னா அவங்களோட வீட்டு கலர் பேலட்டே ரொம்ப மைல்டாக இருக்கும். இல்லை ஒயிட்டு, கிரே, பேஜ் அந்த கலரில் தான் அவங்க மோரோவர் வீட்டை என்டையர் திங்ஸே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. வால்ஸாக இருக்கட்டும், ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பெட்ஷீட்ஸு, குஷன்ஸ் இது எல்லாமே இட் வில் பி வெரி வெரி மைல்டு இன் கலர். அதனால அவங்க வீட்டுக்குள்ளே கலர் அப்படின்னு சொல்லி வரணும் அப்படின்னா தே யூஸ் அ லாட் ஆஃப் க்ரீன், அதாவது நேச்சுரல் பிளான்ஸை அவங்க கண்டிப்பாக வளர்ப்பாங்க. லாட் ஆஃப் இன்டோருக்கு தே கிவ் லாட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் க்ரீனரி இன்சைட் த ஹோம் அண்ட் அவுட் சைட் ஆல்சோ. அந்த நாடே ரொம்ப செழிப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்மளும் வீட்டில் வென் வி பிரிங் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இன்சைட், கண்டிப்பாக அது ஒரு பியூட்டிஃபுல் எலிமெண்ட்டாக இருக்கும் வீட்டில். அண்ட் இட் கிவ்ஸ் ஆக்சிஜன் ஆல்சோ. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கோர் கம் ஒரு ஃபங்க்ஷனலாக இருக்கும் நீங்கள் இன்டோர் பிளான்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா. நான் பொதுவாக யூஸ் பண்ணுற பிளான்ஸ் எல்லாம் இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு மெயின்டைனாக இருக்கும். ஸோ அது நான் மட்டும் இல்லை, என்டையர் ஃபேமிலி மெம்பர்ஸுமே அதை ஈஸியாக நம்மளால் மெயின்டைன் பண்ணலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் நான் தண்ணியில் வச்சுருக்கேன். ஸோ ஈவன் இஃப் ஐ கோ அவுட் சைட் ஆல்சோ, நான் வெளியே போனாலும் ஈஸி டு மெயின்டைன். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் நான் அக்வாட்டிக் பிளான்ஸாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்டு சான்சவரியா ஃபேமிலியும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தண்ணி ஊற்றினாலே போதும். ஸோ இந்த மாதிரியான ஈஸி டு க்ரோ பிளான்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த க்ரீனரி மேலே உங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும். அதன் மூலமாக உங்கள் வீட்டை அழகாக நம்மளால் எப்பயுமே டெக்கரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க டீக்ளட்டரிங்கை எப்பயுமே ஒரு ரிச்சுவலாக ஃபாலோ பண்ணுவாங்க. ரிச்சுவல்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம ஃப்ரைடே ஆனால் சாமி கும்பிடுவோம். இதெல்லாம் நம்மளோட கல்ச்சரல் ரிச்சுவல்ஸ். அதே மாதிரி அவங்க டீக்ளட்டரிங்கை ஒரு ரிச்சுவலாகவே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, விச் இஸ் அ வெரி குட் திங். அதனால் எப்பயுமே வீட்டை நீங்கள் தேவையில்லாத பொருட்களை டீக்ளட்டர் பண்ணும்போது தே மெயின்டைன் அ வெரி குவாலிட்டி அண்ட் சிம்பிளிஃபைடு லைஃப். ஸோ நானும் இதில் இன்ஸ்பயர் ஆகி டீக்ளட்டரிங் பீரியாடிக்கலாக நான் எப்பயுமே பண்ணிகிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு ஸ்பேஸு, ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் எடுத்து எங்கே நமக்கு டீக்ளட்டரிங் தேவைப்படுதோ ஐ கீப் டூயிங் டீக்ளட்டரிங்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தே கிவ் லாட் ஆஃப் ப்ரையாரிட்டிஸ் ஃபார் லைட் அண்ட் ஏரினஸ். ஸோ கதவுகள் எல்லாத்தையும் திறந்து வைக்கிறது, விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வைக்கிறது, ஸோ தட் தே கெட் இனஃப் சன்லைட் அண்டு காற்று வந்து ஏர் சர்க்குலேஷன் வீட்டுக்குள்ளே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி அவங்க பண்ணி வைக்கிறது வந்து வழக்கம். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம தூசி வரும், நம்ம நிறைய ஏசி யூஸ் பண்ணுவோம் நம்மளோட கிளைமேட்டுக்கு. பட் அவங்க கிளைமேட் என்ன தான் கோல்டாக இருந்தாலும் தே ப்ரிஃபர் டு ஹாவ் அ நேச்சுரல் லைட் அண்ட் நேச்சுரல் ஏர் இன்சைட். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தியான அட்மாஸ்ஃபியரை நம்ம வீட்டில் கொண்டு வர முடியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய டீக்ளட்டரிங் இதில் பேசியிருக்கோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளையும் அவங்க குவாலிட்டியாக வந்து சூஸ் பண்ணுறது தான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டின்னே சொல்லலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்கு ட்ரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு டெக்கோராகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஃபங்க்ஷனலாகவும் இருக்குது. ஸோ தட் இஸ் ஹவ் வி நீட் டு யூஸ் த டெக்கோர் ஐட்டம் அட் ஹோம். இது வந்து 2 பர்பஸ் நமக்கு சர்வ் ஆகிறதுனால நமக்கு தேவையில்லாத எக்ஸஸ் டெக்கரேஷன் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கோஸ்டர்ஸ் இதெல்லாமே வந்து இட் சர்வ்ஸ் போத் த பர்பஸ். ஸோ முக்கியமாக ஐக்கியா வந்து அவங்களோட ப்ராடக்ட் தான். ஸோ ஐக்கியா ப்ராடக்ட்டை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் குவாலிட்டி அக்ராஸ் த குளோப்னு சொல்லலாம். ஸோ நானும் ஐக்கியாவில் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். ரொம்ப ஃபேமஸான ஒரு கான்செப்ட் என்னென்னா ஸ்வீடனில் வந்து ஸ்வீடிஷ் டெத் கிளீனிங்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ட்ரெஷர் ஃபார் சம் ஒன் பட் இட் இஸ் அ பேர்டன் ஃபார் சம்படி எல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டில் இங்கே சென்டர் டேபிளில் வச்சுருக்க பிளான்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில். பட் இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்து இதை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. ஏன்னா தே ஃபீல் லைக் இட்ஸ் அ பேர்டன் ஃபார் தெம். ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து வாட்டரிங் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு. ஆனால் நான் இல்லாதப்போ என்ன பண்ணுவேன், நான் அவுட் ஸ்டேஷன் போகிறப்போ ஐ வில் கீப் இட் அவுட் சைட் ஸோ தட் அவங்களால ஈஸியாக அந்த வீட்டை மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் சப்ளைஸ். இது வந்து கிராஃப்ட் இஸ் மை பேஷன் சொல்லலாம். ஆனால் என்னோடய கிட்ஸுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் மெயின்டைன் பண்ணுற மாதிரியே அந்த கிராஃப்ட் சப்ளை எல்லாம் அவங்களும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாங்க, விச் டஸ் நாட் டிஸ்டர்ப் தம். ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில சாய்ஸஸ் நான் எடுக்கிறதுனால வீடு எப்பயுமே வந்து ஒரு மினிமலிசமாக ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவே எப்பயுமே இருக்கும். இது வந்து என்னோடய ரா ஃபுட்டேஜ் ஆஃப் மை டாட்டர்ஸ் பெட்ரூம். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப மினிமலிஸ்ட்டாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க, வீட்டை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பெட்ரூமில் எனக்கு அவ்வளோ வேலையே இருக்கக்கூடாது. ஷீ டஸ் ஹர் ஓன் லாண்ட்ரி எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. பிகாஸ் இட் இஸ் ஈஸி ஃபார் தெம் டு மெயின்டைன். ஐ ரெஸ்பெக்ட் தெம். ஸோ ஈவன் அவங்களோட ஆப்சன்ஸ்லேயும் இந்த வீடு எப்போயுமே நீட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற வாலில் இருக்கிற பிளான்ட் வந்து ஐ லைக் இட் அ லாட். எனக்கு பிளான்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட் ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் மை ஃபேமிலி மெம்பர் டு மெயின்டைன். ஸோ இந்த ஸ்வீடிஷ் டெத் கிளீனிங் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இறந்து போனதுக்கப்புறம், நம்ம இல்லாததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பொருட்கள் வந்து கண்டிப்பாக வந்து இட் ஷுட் நெவர் பி அ பர்டன் ஃபார் எனிபடி. குறிப்பாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் இருந்தால் அதை முடிந்த அளவுக்கு வந்து குறைக்கிறது, க்ளீன் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்வீடிஷ் டெத் கிளீனிங் கான்செப்டில் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அடாப்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி நான் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலான் இருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த ஸ்வீடிஷ் டெத் கிளீனிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் மீ அண்ட் ஃபார் த என்டையர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெஷராக இருக்கலாம், ஒரு அழகாக ஒரு பொருள் இருக்கலாம், அதை நீங்கள் வாங்கி வைப்பீங்க. நாளைக்கு வந்து அது உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே அது ஒரு பேர்டனாக இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா, அதை நம்மளே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளையும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் தான் அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எண்ட் ஆஃப் த டே ஒர்க் லோட் நமக்கு தான் அதிகமாகும். ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனலாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பொருட்கள் வாங்கி வச்சிங்க விச் பெனிஃபிட்ஸ் ஆல் ஆஃப் தெம் அப்படின்னா, அது எல்லாராலையும் வந்து அதை பராமரிக்க முடியும், உங்களுக்கும் வேலைப்பழு கம்மியாகும். ஸோ இந்த ஸ்வீடிஷ் கிளீனிங் மெத்தடு வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மெத்தட் இன் த குளோப். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம வீட்டில் வந்து எதற்கு தேவையோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நான் வந்து இந்த ஸ்வீடிஷ் பீப்புளோட லைஃப் ஸ்டைலில் வந்து இன்ஸ்பயர் ஆனது. அவங்களோட ஹோம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தே லிவ் அ வெரி சஸ்டைனபிள் ஹோம். தேவையில்லாமல் வந்து பொருட்களெல்லாம் வாங்கி வீட்டை நிரப்பாமல் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கும், ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஹோம்ஸு. ஸோ இதை பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன்.
ஹோப் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு மினிமலிஸ்ட்டாவோ இல்லை ஒரு டீக்ளட்டட் லைஃபோ ஒரு கிளட்டர் ஃப்ரீ லைஃபோ வாழணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பீப்புள் கிட்டேருந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல்லேருந்து கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். Thank you so much for watching this video till the end. So decluttering, minimalism இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜேர்னியில் எங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். You will get lot of insights to become a clutter free homes and clutter free life. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, happy homemaking and happy decluttering from Decluttering Diva.